ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம கீழவேலூர் பாபா கோயிலேருந்து நித்யா மேம் பேசினது, ஆரிவர்க் மேம் பேசினது வாய்ஸ் நோட்டாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் யார் மூலிமா நமக்கு இந்த கோயில் வந்து அறிமுகமாச்சோ அவங்களே இந்த வீடியோவில் வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. ரம்யாவோட வாய்ஸ் நோட் தான் நீங்கள் இந்த வீடியோவில் கேட்க போகிறீங்க. ஒரு லென்த்தியான வீடியோவில் அவங்களுடைய மனக்குமுறல் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. அப்போ தான் எந்த மாதிரி ஜனங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. கீழவேலூரில் துவாரகா நல்லபடியாக எழுமணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யா தன்னோட வேலையவே ரிசைன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த கோயிலையே 1 வருஷம் வரைக்கும் இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையெல்லாம் ஃபோன் பண்ணி டொனேஷன் எல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணி அந்த கோயில் நல்லபடியாக எழுமணும்னு அங்கேயே இருந்து வேலை செஞ்சவங்க ரம்யா. ஸோ முக்கியமான வாலண்டியர்ஸில் அவங்களும் ஒருத்தர். அங்கே இருந்தபோது என்னெல்லாம் அவங்க கண்கூட பார்த்தாங்களோ அதையெல்லாம் தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஓம் சாய்ராம். உங்கள் எல்லாருக்கும் கீழவேலூர் பாபா கோயிலை தெரியும். கீழவேலூர் பாபா கோயிலை தெரியுங்கிற பட்சத்தில் ரம்யாவையும் தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் தான் அந்த ரம்யா. கீழவேலூர்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது துவாரகாமாயி ஒர்க் வந்து உங்களோட ஆதரவுனால பிரீத்தி அக்கா சேனல் மூலமாக உலகெங்கும் தெரிய வந்தது. அதில் வந்து நன்கொடை கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கோவில் திருப்பணிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. பாபா யாருக்கிட்டெல்லாம் இருந்து வாங்க விருப்பப்படுறாரோ, அவர் யாரை நியமிச்சிருக்காரோ, அவர் யாருக்கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்குறாரோ அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு கனவு மூலமாக காட்டுனாங்க கீழவேலூர் பாபா கோயிலை. என்னுடைய ஆரி மேம் கூட வந்து நான் கோயிலுக்கு போனேன். நானும் ஆரி மேமும் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே துவாரகாமாயி ஒர்க்கு அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாபா சொல்லிட்டாரு கனவுல, இது மாதிரி அந்த துவாரகாமாயி இதை எடுத்து பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கோவிலில் இருந்து இருக்கிற அந்த பூஜை செய்கிறவர் அவர் வந்து இது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் பூமி பூஜை போட்டதோடு இருக்குது, 1 அடி மட்டும்தான் எங்களால் எழுப்ப முடிஞ்சது, அதுக்கு மேலே பணம் எதுவும் வரலை, எங்களால் எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, பாபா பண்ணுவார், முடிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஆரத்தியில் உட்காந்துருக்கும்போது சகலமும் சாய்பாபா அப்படின்னு ஒரு சேனல், பிரீத்தி அக்கா சேனல், ஆனால் நான் அப்போதைக்கு சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலை. இதுக்காக நான் வேண்டி பாபா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சேனல் வந்தது. நான் உடனே வந்து உங்ககிட்ட மிராக்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட மிராக்கள் எல்லாமும் ஷேர் பண்ணினேன். அப்போ தான் துவாரகாமாயி ஒர்க்கை பற்றி பிரீத்தி அக்கா கிட்ட சொன்னேன். ஏன்னா பாபா கனவுல சொன்னது என்னன்னா, உன்னோட ஒரு கையினால் தட்டுனா மட்டும் சத்தம் கிடையாது, உலகமே சேர்ந்து தட்டுனா மட்டும்தான் கைத்தட்டலோட சத்தம் ஓசை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுவும் இல்லாமல் கோவில் திருப்பணியை வந்து ஒரே ஒரு ஆளால் மட்டுமே பண்ணி முடிக்க முடியாது. அது பல கைகள் சேர்ந்து தட்டுனா மட்டும்தான் ஓசை, ஒரு ஆளாக தட்டுனா ஒன்றுமே கிடையாது. துவாரகாங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமானது. அத்தனை பேரோட பங்களிப்பும் அதில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அத்தனை பேரோட பங்களிப்பும் அதில் இருந்துச்சு. நானும் சரி, பிரீத்தி அக்காவும் சரி, ஆரி மேமும் சரி, நாங்கள் முழு பாபாவோட நம்பிக்கையில் மட்டுமே இந்த துவாரகாவை பற்றி பயணம் செஞ்சோம். ஆனால் பயணம் செஞ்ச விதமாக பாபா எங்களுக்கு காட்டி கொடுத்தது என்னன்னா, என்னுடைய திருப்பணி முடிஞ்சிருச்சு, என் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே உங்களுக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை வெளியில் அனுப்பினாரு. இன்னுமே நாங்கள் துவாரகாக்குள்ளே நுழையலை. இதுதான் பாபா எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஆனால் அதுக்காக நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே கிடையாது. நாங்கள் ஏன் அந்த துவாரகாவுக்காக இவ்வளவு எஃபர்ட் போட்டோம், இவ்வளவு எங்களோட உழைப்புலேருந்து எல்லாமுமே போட்டோம். ஆனால் நாங்கள் ஏன் துவாரகாவுக்கு போகலை, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அங்கே கோவிலில் உள்ள மனிதர்கள் அப்படி. ஏன்னா கோவிலோட துவாரகாமாயி முடிஞ்ச உடனே பணம் அதிகமாக மனிதர்களோட மனமும் வேற மாதிரி போயிடுச்சு. இந்த பணத்தாசைங்கிறது பாபா இருக்கிறாருங்கிறதே மறந்து அவங்களோட கண்ணை மறைச்சிருச்சு. ஏன்னா துவாரகா ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மணியும் அவங்க தனிப்பட்ட தேவைக்கு உபயோகப்படுது. இதுதான் முழுக்க உண்மை. இப்போ நான் அந்த ஆடியோ கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பாபாவை உணர்த்தி மட்டும்தான் நான் கொடுக்குறேன். பாபா சொல்லாமல் எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது பாபா கேட்ட கேள்வி என்னன்னா,
உனக்கு முள்ளு குத்தி மட்டும்தான் வலிக்குமா, கல்லு குத்துனா வலிக்காதா அப்படிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஆனா அவர் கேட்டதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஏன்னா எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒன்ன ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருக்கிறோம்? எவ்வளவு அப்பாவி மக்களுங்க இருக்காங்க. பாபா பேரை சொன்னா எவ்வளோத்த வேணாலும் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இதை பயன்படுத்தி சில பிராடு கும்பலுங்க கோவிலை வச்சு உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடாம ஓசில சொத்து சேர்த்து பாபாவுக்கே துரோகம் பண்ற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. கோவிலை வச்சு குறி சொல்றேன்னு பின்னாடி அம்பாலை கொண்டு வந்து உட்கார வச்சு சொல்லுறது எல்லாமே பொய்னும் தெரிஞ்சும் நாங்க அங்க இருந்தோம். ஏன்னா அவங்க சொல்றதுலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பாபாவை மிஞ்சின சக்தி என்ன இருக்க போகுது? அப்படி இருந்தும் அப்பாவி மக்களை ஏமாத்தி ஏன் என்னையவே சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன். ஆனா அதுல வந்து 6 மாசத்துக்கு மேல நீ இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் இப்ப அந்த வேலையில ஒரு வருஷத்துக்கு மேல ஆகி இன்னும் அந்த வேலையை விட்டு நான் வரல, அங்கதான் இருக்கேன். இன்னும் சில பேர்த்துக்கு அப்பா இறந்து போயிடுவாரு. இது மாதிரி நீ கோவில தான் உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தி பயமுடுத்தி தாரகாங்கிறது தாயோட மடின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட தாய்ங்கிறது எங்களோட பாபா தான். தப்பு பண்ணுனா தட்டி விடவும், நல்லது பண்ணுனா தாயா அரவணைக்கிறதும் பாபா மட்டும்தான். பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இப்படிதான் போகணும், இப்படிதான் நடக்கணும்னு பல கனவுகளை கொடுத்து அதுக்கான பதில்களையும் கொடுத்து இப்ப இத சொல்லுறதுக்கும் பாபா தான் காரணம். அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. துவாரகாவுக்காக டொனேஷன் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் பாபா விருப்பப்பட்டதுனால மட்டும்தான் உங்களால அந்த இதை பண்ண முடிஞ்சுது. கோவில் திருப்பணிக்கு ஈடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். துவாரகாவுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டும் அது வந்து அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும்தான் பயன்படுது. நீங்க கோவிலுக்குன்னு கொடுக்கலாம், அது எவ்வளவோ கோவில் இருக்குது. உங்க கண்ணு முன்னாடி பாபாவுக்குன்னு பண்றேங்கிறவங்கள மட்டும் நம்பி கொடுங்க. இதுக்கு மேல கீழவயலூருக்கு எந்த ஒரு நன்கொடையும் தேவை கிடையாது. பிரீத்தி அக்கா கிட்ட நான் தான் வந்து துவாரகாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சேனல்ல போட சொன்னேன். அந்த பிரீத்தி அக்கா கிட்டையே துவாரகாவுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சுக்கா, இனிமே யாரும் பணம் போட தேவையில்லை, இனிமே போடுற பணம் பாபாவுக்கு உபயோகப்படாது அப்படின்னு பிரீத்தி அக்கா கிட்ட நான் தான் சொன்னேன். நீங்க நினைக்கலாம் கோவில் வச்சிருக்கவங்க எல்லாருமே அப்படிதானே. கோவில் வச்சிருக்கவங்க எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில மனிதர்களால மட்டும்தான் பாபா கோயில் பணம் வாங்குற கோயிலா மட்டுமே இருக்குது. பாபாவை தாண்டி பணங்கிறது தான் இருக்குது. பாபா கோயிலுனா நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க எல்லாருமே. ஆனா எல்லாருமே கிடையாது. ஒரு சில பேர் பாபாவுக்காகவே அர்ப்பணிச்சு பாபாவை மட்டுமே உலகம்னு நம்புற மக்களை ஏமாத்தி வாங்கி சாப்பிடுற மக்கள் பாபாவுக்கு கால் தூசிக்கு கூட சமம் கிடையாது. அவங்கள பாபாவே மன்னிக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட பாபாவே மன்னிக்க மாட்டாருங்கிறவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து நீங்க அந்த பாவத்தை ஏந்திக்காதீங்க. நீங்க கேட்கலாம், நீ தானமா துவாரகாவுக்கு வந்து பணம் வசூல் பண்ண, இது மாதிரி பிரீத்தி வீடியோலாம் போட சொன்னேன் அப்படின்னு. நான் தான் சொன்னேன். ஆனா நான் தான் இப்ப சொல்லுறேன், துவாரகாவோட வேலை முடிஞ்சிருச்சு, பாபாவுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால வந்து என்னையும் இனிமே அந்த கோவிலுக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது, வெளியில போங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால நானும் கோவிலுக்கு போறதில்ல. பிரீத்தி அக்கா சேனல் மூலமா தெரிஞ்ச யாருமே இனிமே வந்து அங்க பணம் தராதீங்க, பிரீத்தி அக்காவும் தான் தர சொல்லி சொன்னாங்க. நானும் தான் சொன்னேன். நாங்க தான் இப்ப சொல்றோம், யாரும் இனிமே ஒரு ரூபா கூட கீழவயலூர் பாபா கோயிலுக்கு போகக்கூடாது. இதுதான் பாபாவோட உத்தரவும். சம்பாதிக்க எவ்வளவோ வழி இருக்குது. ஏன் பாபாவே பிச்சை தானே எடுத்தாரு, ஆனா பிச்சை கூட எடுக்க மாட்டோம், நாங்க பாபாவையே வச்சு பிச்சை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மக்கள் தான் இவங்க. பாபா கோயில வெறும் ஆடம்பரத்துக்காகவும், பாபாவை வச்சா பணம் வரும், உண்டியல்ல காசு வரும், நம்ம கஜானா ரொம்பம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் சில பேர். அதுல ஒரு சிலர் தான் இந்த கோவில்ல இருக்கிறவங்க. நான் நினைச்சிருந்தா இந்த ஆடியோவை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். யாரோ எப்படியோ போகட்டும், நமக்கு என்ன வந்தது, யாரோ எங்கேயோ பணத்தை போடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, பாபாவுக்குன்னு சொல்லி யாருக்கோ கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதுக்கு, நமக்கும் எதுக்கு என்ன, நமக்கு தேவையான்னு கூட நான் நினைக்கலாம்.
ஆனால் நான் அந்த கோவிலில் பாபாவோட சாப்பாட்டை சாப்பிட்ருக்கேன். நான் பாபாவுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான், மக்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆடியோவை கொடுக்குறேன். எத்தனையோ பேர் இன்னுமே பணம் போட்டுட்டு தானே இருப்பாங்க. அந்த அது உண்மையா பாபாவுக்கு போய் சேரணும்னு இருக்கிற கோவில் எவ்வளவோ இருக்குது. கண்ணு முன்னாடி பாபாவுக்கே போடுவாங்க. பணக்காரவங்கள ஒரு மாதிரியும் ஏழைய ஒரு மாதிரியும் எந்த பாபா கோயிலையும் மதிக்க மாட்டாங்க. காருல வந்தா பாபா கழுத்துல இருக்க மாலையும், நடந்து வந்தா கால் தூசியா கூட மதிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கோவிலுக்கு இனிமே எந்த ஒரு நன்கொடையும் தராதீங்க. இதுக்கு மேல நீங்க கொடுத்தா அது பாபாவுக்கே நீங்க பண்ற துரோகமா இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு காலையில் தான் வருவேன். காலையில் தூங்க கூட விட மாட்டாங்க. இது மாதிரி துவாரகாவுக்கு என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ணுறதுன்னு முடிவில் இருக்க, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆஃபீஸ் ப்ரெஷர் வேறு இருக்கும், இவங்களோட ப்ரெஷர் ரொம்ப இருக்கும். வீட்டையும் பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் என்னை கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாரு. கோவிலுக்கு வர சொல்லி, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் துவாரகாவுக்கு எவ்வளோ வசூலாக இருந்திருக்கு, இன்ன வரைக்கும் வேணும் வேணும்னு லாஸ்ட் வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோதான் வேணும், இன்ன வரைக்கும் பிரீத்தி அக்காவுக்கும் கணக்கு வழக்கு காட்டலை, நானும் எவ்வளவோ வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்குமே கணக்கு நீங்கள் காட்டலை அப்படின்னு அந்த கோவில் இருப்பார்ல, அவன் இவன்னு நான் ஒரு செகண்ட்ல சொல்லிடுவேன். வயசுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இவருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது அவன்னு சொல்றதுக்கு. இந்த மாதிரி அவர் கேட்டோம், இந்த மாதிரி நீங்க ஒரு கணக்கு வழக்குமே காட்டலை அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னையவே கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொன்னா, ஏன் தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தான் கேள்வி கேட்பாங்க, இது வரைக்கும் கணக்கு வழக்கு காட்டியிருக்கீங்களா அப்படின்னு. நான் பிரீத்திக்கே காட்டுனதில்ல, உனக்கு ஏன் காட்டணும் அப்படின்னு அந்த கோயிலில் பூஜை செய்கிறவங்க சொன்னார். சரி விடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனே, எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது, இது வரைக்கும் கட்டி இருக்க துவாரகாவை அப்படியே படுதா போட்டு மூடுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது, ரம்யாவை பிரீத்தியை மட்டும்தான் மக்களுக்கு தெரியும், எங்களை யாருக்குமே தெரியாது, இது மாதிரி இவங்க தான் பணம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் படுதா போட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே எங்களால் முடியாதுன்னு சொல்லி நான் மூணுனேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டினாரு. எனக்கு அதுக்கப்புறம் தான் பாபா மேலேயே ரொம்ப கோபம் வந்தது. இவர் ஏன் நம்மளை இங்கே போய் இப்படி ஒரு கழுசடைங்க இருக்கிற இடத்துல நம்மளை ஏன் அங்கே அனுப்புனாரு, அதுவும் பாபா மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிற எல்லாத்தையுமே அதில் நுழைச்சிருக்காரு, இவருக்கு வேணும்னா அதை எப்படியோ பண்ணலாம்ல, அது ஏன் எங்களால் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, இப்படி இருக்கிறவங்கள்ட்ட எங்களை எதுக்காக உள்ள அனுப்புனாரு அப்படின்னு பல கேள்விகள் பாபா கிட்ட கேட்டோம். அது அவருக்கு நடக்கணும், யாரால முடியணும்னு இருக்குதோ அவங்களாலதான் முடிக்கப்படும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது மாதிரி எங்க வீட்டுல கோவிலுக்கு போக வேண்டாம், எப்போதுமே கோவிலையே இருக்க, துவாரகா எப்பதான் முடியும், முடிஞ்சாலுமே நீ வீட்டை பத்தின கவலையே இல்லாத மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்க்கல, ஒர்க்லயும் ப்ரெஷர் இருக்கும், அதை பார்க்காம எப்போதுமே கோயிலுன்னு இருக்க, இந்த மாதிரி நான் கோயிலில் போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில எல்லாம் திட்டுறாங்க, துவாரகா முடிஞ்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது, உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறனால தானே நீ வீட்டுல இருக்க, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்க இருக்கிறனாலதான் இருக்கனா என்னெல்லாம் மிரட்ட முடியுமோ அந்த மாதிரி துவாரகாவை பாடி இதுல நீ விட்டுட்டு போயிட்டினா உன்னோட அடுத்த ஜென்மம் வரைக்கும் அந்த இது இருக்கும், இந்த ஜென்மத்திலேயே நீ அவ்வளவு கஷ்டம் அனுபவிப்ப, எல்லாமும் பயமுடுத்தி சரின்னு பண்ண வச்சு ஒவ்வொன்றையும் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து ஒரு ஆள் ஏதோ ஒரு திருநாமத்தை கண்டுபிடிச்சேன்னு திருநாமத்தை மக்களுக்கு சொல்கிறேன்ட்டு சிவன் சொன்னார், இது சிவனோட திருநாமம் அப்படின்னு சொல்லி 1000க்கும் மேலே எவ்வளவோ ஒரு தடவை, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, பேர் சொல்லணும்னு நினச்சா ஒரு செகண்டில் சொல்லிடுவேன். அந்த கோவிலில் நாங்கள் பாபா பிடிக்கவங்கும்போது அவர் பாபாவாக இருப்பாராம், நாங்கள்லாம் பாபா கீழே சீடர்களாக இருப்போமா. உடனே அடுத்து சிவன் சாப்பிட்டு ஆரம்பிச்சாங்க. சிவனுங்கும்போது நாங்கள்லாம் சித்தர்கள் ஆயிட்டோம், அவரு சிவன் ஆயிட்டாராம். அந்த அவரையும் அந்த ஆசாமியையும் சிவன் இன்னொரு சாமி நம்பிக்கிட்டு இருக்குது. இதுக்காக டைரியா பக்கமா எழுதிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா நடக்கவே நடக்காத ஒன்றை எப்படிதான் அதுல எழுதி வச்சுட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல.
சிவனா இருந்தாலும் சித்தரா இருந்தாலும் பாபாவா இருந்தாலும் அவங்களுக்கு இது நடக்கணும்னு இருந்தா அதை எந்த விதத்திலயாவது கனவு மூலமோ காட்சி மூலமோ எப்படியோ உணர்த்துவாரே தவிர பக்கம் பக்கமா கதை எழுதுற மாதிரி எதையுமே கொடுக்க மாட்டாரு. அதை ஏன் இன்னும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்கதான் அந்த திருநாமத்தை கண்டுபிடிச்சாங்களாம். அது என்ன திருநாமம் அப்படின்னா, சிவனே இவங்க கிட்ட சொன்னதான். சிவனுக்கு வேற வேலை இல்லையா, இவங்கள்ட்ட திருநாமம் சொல்ற அளவுக்கு இவங்க அவ்வளவு புண்ணியம் பண்ணின ஆத்மாவா? சிவன் அந்த திருநாமத்தை சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் அத்தனை முறை சொல்ல சொல்லி அதை சொன்னா அவங்களோட கஷ்டம் தீரும், எந்த சுச்சுவேஷன்லையும் அந்த திருநாமம் காப்பாத்திருவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்க ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலுமே அதுக்கு சக்தி உண்டு, ஓம் சாய்ராம்னு சொன்னாலுமே சக்தி உண்டு. அந்த திருநாமத்தை இது பாபா தான் எனக்கு சொன்னது. அந்த திருநாமத்தை நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு கேட்கும்போது பாபா சொன்ன பதில் என்னன்னா, ஒரு மந்திரத்தோட சக்தி அதை சொல்ற பக்தருக்கு இருக்கிற பக்தி மூலமா மட்டும்தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி ஏறும். அது வரைக்கும் அது சாதாரண ஒரு மந்திரமே கிடையாது, சாதாரண ஒரு வார்த்தை தான் அப்படின்னு பாபா சொன்னாரு. நம்ம இப்ப ஓம் நமச்சிவாயங்கன்னே நம்ம எந்த அளவுக்கு பக்தியா அதை சொல்றோங்கிறதுலதான் அந்த மந்திரத்துக்கான சக்தியே இருக்கு. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம சித்தநாதர்னு ஒரு இதை கிரியேட் பண்ணி சித்தநாத சிவஜோதியே போற்றின்னு அதை அத்தனை மக்களை ஏமாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாலுமே அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னா அந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல்லுறவங்களோட வாழ்க்கை மாறி இருந்திருக்கணும்ல. இந்த வாழ்க்கை மாறாம இன்னும் அப்படியேதான் இருக்குது. அந்த வாழ்க்கை மாறல. அப்படியே சரி, கோவில்ல அது அத்தனை முறை சொல்றாங்கல்ல, கோவில் நேரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்? ஏன் அந்த மந்திரத்துக்கு சக்தி இல்லையா, இல்ல சொல்லுற மனிதருக்கு பக்தி இல்லையா? கோவில் அவங்க நினைச்சிருந்தா துவாரகாவுக்கு வந்த பணத்துல கோவிலையே மாத்தி இருந்திருக்கலாம். ஆனா பணத்தாசை யாரை விட்டுதுங்கிற மாதிரி பணத்தாசைனால அவங்க கண்ணை மறைச்சு அவரு சொன்னது என்னன்னா, துவாரகாவுக்கே படுதா போடுறேன்னு சொன்னாரு. பாபா ஒட்டுமொத்த கோவிலுக்கே படுதா போடுற மாதிரிதான் இப்ப இந்த ஆடியோ பதிவை வெளியிட சொல்லியிருக்காரு. பாபா சொல்லி மட்டும்தான் நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அவங்க தேர்ந்தெடுத்த ஆட்கள் எப்படின்னா, நல்ல பாபா கிட்ட பக்தியா உள்ளவங்களா, சிவன் கிட்ட பக்தியா உள்ளவங்களா, யாரெல்லாம் பாபா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களோ அந்த பாபா கிட்ட இருந்த அன்பை வச்சு அந்த விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பிள்ளைன்னா ஒரு மாதிரியும் அடுத்த பிள்ளைங்கன்னா ஒரு மாதிரியும் எல்லா பிள்ளைங்களையும் வேலையை விட்டு வர சொல்லி நிறுத்தினாங்க. ஆனா அவ பிள்ளை மட்டும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாகரூபிணின்னு பாம்பு டான்ஸ் ஆடுற மாதிரி பின்னாடி அவங்க குலதெய்வத்தை வச்சு வராத சாமிய வந்த மாதிரி போலியா ஆடி மக்களை ஏமாத்தி இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. பாபா உண்மையாலுமே ஆனா சக்தியோட தான் இருக்காரு. சச்சரிதத்துல சொல்ற மாதிரி ஆண்டியையும் அரசனாக்க முடியும், அரசனையும் ஆண்டியாக்க முடியும். பாபா நினைச்சாருன்னா கண்டிப்பா ஆக்குவாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் இவ்வளவு திருவிளையாடல் மாதிரி அவ்வளவு நடத்தியிருக்காரு. இது பாபா எனக்கு கனவுல சொன்னதுதான். உன்னை கண்ணை கட்டி காட்டுல விடல, கண்ணை திறந்துதான் காட்டுல விட்டுருக்கேன். அப்படிங்கும்போது கண்ணை திறந்து விட்டிருந்தா அங்க என்னென்ன அக்கிரமம் நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் கண்ணால பார்த்தோம். அதை பார்த்து மக்களுக்கு வெளியில சொல்லணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் அதை கண்ணை கட்டி விடாம கண்ணை திறந்து விட்டு இருந்திருக்காரு. அதையும் அவரு சொன்னாரு. அதை கட்டி விட்டுருந்தா எங்களுக்குள்ளேயே அவங்க நல்லவங்கன்னு லாஸ்ட் வரைக்கும் காலமுள்ளா நம்பிக்கிட்டு இன்னும் எவ்வளவோ பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். அந்த கோவிலுக்கு அடிமை மாதிரியே நாங்க இருந்துட்டு இருந்திருப்போம். ஆனா பாபா ஒவ்வொரு விதத்திலையும் கனவு மூலமா அங்க இது நடக்குது, அங்க இருந்து வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் அதை உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம்தான் கோயிலை விட்டு வெளியில வந்தோம். கோயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகுச்சு. ஆனா அவங்க கோயில இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி கோவிலை விட்டு போயிட்டா உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி போயிடும், நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி உங்க வீட்டுல ஏதாவது ஆயிரும், உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும், ஏன் எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. பார்ப்போம் ஆகுதா ஆகலையான்னு. ஏன்னா நான் கோவிலையே இருந்து காலமுள்ளா இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற மிஷினா மட்டுமே என்னை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை அவரு வாயாலேயே சொல்லியிருக்காரு, அவளை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு.
ஆனால் பாபாவுக்கு உண்மையாக பாபாவுக்காக தானே பண்ணுறோம், பாபாவுக்காக யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம், அந்த ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் கோவிலில் இருந்தேன். ஆனால் அவங்க பாபாவை மட்டும் பயன்படுத்தலை, பாபாவோடக்கு பக்தர்களாக இருக்கிற அத்தனை பேத்தையும் அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, அந்த நோக்கத்துக்காக நீங்கள் ரூபா அவங்களுக்கு கொடுத்தாலும் இனி அவங்களோட சொந்த தேவைகளுக்காக மட்டும்தான் போகும் தவிர பாபாவுக்கு போகாது. அதனால பாபாவுக்கு எங்க நேரடியா பாபாவுக்கு போகுதோ அங்க மட்டும் பணத்தை கொடுங்க. இன்னும் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல ஐடியா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட மைண்டு முழுக்க பணம் மைண்டு மட்டும்தான். இதை பண்ணுனா பணம் வருமா, அதை பண்ணுனா பணம் வருமா, இவ்வளவு நாளா கட்ட முடியாத பல வருஷங்களா அப்படியே போட்டு இருந்த துவாரகா மூலமா அவங்களுக்கு இதனால கோயில் கட்டுனா நிறைய பணம் வருங்கிற ஒரு மனம் வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு இனிமே பாபாவுக்கு கொடுக்கணும்னா அதை நீங்க உங்க உண்டியல்லையே கூட சேர்த்து வச்சுட்டு தான தர்மம் கூட பண்ணுங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அது பாபாவுக்கே நீங்க பண்ற துரோகம் மாதிரி. கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாறக்கூடாது யாரும். இன்னும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. டைம் இருக்கும்போது அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.